இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குட் மார்னிங் சார். என் பேர் திவாகர். மேனேஜர் ஃபைல சைன் வாங்கிட்டு வர சொன்னாரு. நீங்க தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களா? எஸ் சார். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். சார் காஃபி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். பாரதி, இவர் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் திவாகர். புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு. இவருக்கும் ஒரு காஃபி கொடுங்களேன். காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ மேடம். மேடம், காஃபி சூப்பரா இருக்கு மேடம். இந்த மாதிரி ஒரு காஃபி நான் குடிச்சதே இல்லை மேடம். ரொம்ப டேஸ்டா இருக்கு மேடம். ஒரு நிமிஷம் இரு. இவ்வளவு பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு. எப்படியாவது இந்த கோஷ்டி இங்க இருந்து வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஆனா நடக்கவே மாட்டேங்குதே. சார், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு சார். மேடம் கையில டெய்லி இந்த மாதிரி காஃபி குடிச்சா இதுக்கு மேல வேற என்ன சார் வேணும்? பாத்தியாடா, எங்கிருந்தோ வந்தவனுக்கு தெரியுது, ஆனா தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. பாட்டி, எல்லாம் சரியான நேரத்துல சரியானபடி நடக்கும் பாருங்க. அப்படி நம்புவோம். நம்பிக்கை தானே எல்லாமே. அட போடா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கூத்த பாக்கணுமோ தெரியல. ஏய், கெட் அப். அங்க பாரு. ஏய் மித்ரா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவர் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப். ஸ்டாஃப்னா வந்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். வீட்டுக்கு வந்து காஃபி நல்லா இருக்கு அது இதுன்னு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. என்ன மித்ரா பேசுற? அவர் நம்ம கம்பெனில புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு. ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு. அதுக்கு நான் இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லையே. அதுவும் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்கள கை நீட்டி அடிக்கிறது ரொம்ப தப்பு. ஆதி, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஏய், இங்க பாரு, நானும் ஆதியும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஏதோ புதுசா வேலைக்கு சேர்ந்திருந்தா இந்த ஆபீஸ்ல யார் யாரு என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். பாஸுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக ரோட்ல போற வரவங்க எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்காம கண்டபடி பேசக்கூடாது. உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். சாரி மேடம், நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. சரி திவாகர், கேரியா. சரி சார். மித்ரா, நீ ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேன்னு எனக்கு சத்தியமா புரியல. ப்ளீஸ் கண்ட்ரோல். உனக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் தேவைப்படுதோன்னு தோணுது. எல்லார் மேலேயும் எல்லா விஷயத்திலையும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்க.